என் பெயர் ஆனந்தி. நான் ஒரு அறைக்குள் முதலாளி எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். என் கைவசம் என் ஆவணங்கள் அடங்கிய கோப்பு இருந்தது. நான் பர்சனல் செக்ரட்டரி வேலைக்காக நேர்காணலுக்கு வந்திருந்தேன். 50 வயதை கடந்த கச்சிதமான கோட் சூட் அணிந்திருந்த அந்த முதலாளி வந்திருந்த பெண்களிடம் நேர்காணல் எடுத்துக்கொண்டிருந்தார். என் முறை வந்தபோது அவருடைய கண்கள் என் கோப்பில் இல்லை, என் மீதே நிலைத்திருந்தன. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் அவர் எதிரில் அமர்ந்திருந்தும் அவர் ஒரு கேள்வி கூட என்னிடம் கேட்கவில்லை என்பது ஆச்சரியமாக இருந்தது. நான் கொண்டு சென்ற சான்றிதழ்களை கூட அவர் சரியாக பார்க்கவில்லை. அவருடைய பார்வை முழுவதும் என் முகத்திலேயே இருந்தது. ஒருவேளை என் அபாரமான அழகுதான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும். நான் அளவுக்கு மீறிய பேரழகு கொண்டவள். ஆனால் என்னிடம் இருந்த செல்வமெல்லாம் அந்த அழகு மட்டுமே. அதிர்ஷ்டமில்லா அழகி. நான் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள். பல துயரங்களை சந்தித்துதான் எம்பிஏ பட்டத்தை பெற்றேன். வேலையின்றி வீட்டிற்குள் முடங்க முடியவில்லை. வீட்டிலோ ஒரு நோய்வாய்ப்பட்ட தாய், ஒரு அக்கா, 2 தங்கைகள். அப்பா இல்லை, அண்ணன் தம்பி என்று யாரும் இல்லை. குடும்பத்தின் பாரம் முழுவதும் என் தோள்களில்தான் இருந்தது. எனவே வேலை எனக்கு அத்தியாவசிய தேவை. நல்ல வேலை தேடி பல முன்னணி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தேன். நான் மிகவும் அழகானவள் என்பது எனக்கு தெரியும். என் படிப்புச் சான்றிதழ்கள் சில சமயம் வேலை கொடுக்க தவறினாலும் என் உருவ அழகு நிச்சயம் கை கொடுக்கும் என்ற நடைமுறை உணர்வு எனக்கு இருந்தது. கற்பனை உலகில் வாழும் பெண் நான் அல்ல. என் கையின் வெற்றி விரலை பார்த்தேன். 2 நாட்களுக்கு முன் அதில் சூர்யா என்ற பெயரில் ஒரு மோதிரம் பிரகாசித்தது. இப்போது அந்த இடம் வெறுமையாக கிடந்தது. 1 வருடத்திற்கு முன் எனக்கும் சூர்யாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது. அவன் துபாய்க்கு வேலைக்காக புறப்படுவதற்கு முன் தன் கையால் எனக்கு இந்த மோதிரத்தை அணிவித்துச் சென்றான். அவனுக்கு துபாயில் 4 வருடங்களுக்கு வேலை. இந்த கால இடைவெளிக்குள் நான் ஒரு நல்ல வேலையை அடைந்து என் சகோதரிகளின் திருமண பொறுப்புகளை முடித்துவிட வேண்டும் என்று துடித்தேன். சூர்யா எங்கள் வீட்டருகே வசிப்பவன். சிறுவயது முதல் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேசித்தோம். அவன் வெளிநாடு செல்வதற்கு முன் சூர்யாவின் குடும்பம் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்தது. எங்கள் இருவர் மீதும் எங்கள் குடும்பங்களின் பொறுப்பு சுமை இருந்தது. வறுமை ஒரு பெண்ணை எப்படிப்பட்ட கட்டாயங்களுக்கும் உள்ளாக்கும். என் விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி பணம் வந்ததும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு தோழியிடம் விற்றுவிட்டேன். அந்த பணத்தில் சில தரமான ஆடைகளை வாங்கித்தான் இந்த நேர்காணலுக்கு வந்திருந்தேன். நான் என் குடும்ப பின்னணியை கருத்தில் கொண்டு துப்பட்டாவை சரியாக அணிந்து மிகவும் நேர்த்தியான முறையில் உடை உடுத்து இருந்தேன். என் அழகின் காரணமாக அந்த அலுவலகத்தில் நான் வேலை தேடி வந்திருக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக தெரியவில்லை. அந்த நிறுவனத்தில் உயரிய பொறுப்புகளில் இருப்பவரை போல காட்சியளித்தேன். எதிரில் இருந்த முதலாளியின் மீது என் அழகின் வசீகரம் வேலை செய்திருக்க வேண்டும். அவர் ஃபைலை என் முன் வைத்துவிட்டு, ஆனந்தி, நீ நாளை முதல் வேலையில் சேரலாம் என்றார். நான் மகிழ்ச்சியில் துள்ளினேன். அதே சந்தோஷத்தில் என் சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்று கேட்டேன். என் கேள்வியை கேட்டு புன்னகைத்தவர் தன் காசோலை புத்தகத்தை எடுத்து அதில் ஏதோ எழுதி என் கையில் கொடுத்தார். உன்னை போன்ற அழகான பர்சனல் செக்ரட்டரிக்கு நான் முன்பணமே கொடுத்து விடுகிறேன் என்றார். நான் சிரித்தவாறே காசோலையை பார்த்தேன். அதை பார்த்ததும் திகைப்பில் என் கண்கள் விரிந்தன. அது 1,00,000க்கான காசோலை. நான் அவர் பக்கம் பார்வையை உயர்த்தினேன். எனக்கு வேலை அனுபவம் 0. என் படிப்பும் அவ்வளவு சிறப்பில்லை. ஆனால் என் அழகுக்காக இவ்வளவு பணம். 1,00,000 என்பது சாதாரணமாக தோன்றவில்லை. ஒரு கணம் என் மனம் பதறியது. அந்த முதலாளி என் மீது கூர்மையான பார்வையால் நோக்கி கொண்டிருந்தார். நான் என் துப்பட்டாவை சரியாக தோள்களில் பரப்பிக் கொண்டேன். தொண்டையை செருமிக் கொண்டே, சார், எனக்கு வேலை அனுபவம் இல்லை. எல்லாவற்றையும் நீங்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றேன். ஏசி அறையின் குளிர்ச்சியிலும் எனக்கு வியர்த்தது. இந்த காசோலை என் அளவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. என் பேச்சை கேட்டு அவர் சிரித்தார். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு, நீ கவலைப்படாமல் இரு, நான் உனக்கு நிறையவே கற்றுக் கொடுக்கிறேன் என்றார். நான் அமைதியாக எழுந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்தேன். அலுவலகத்தை விட்டு வெளியேறிய போது நான் ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். அனுபவம் இல்லாத ஒரு புதிய பெண்ணுக்கு யார் 1,00,000 சம்பளம் கொடுப்பார்கள்? நான் அழகாக இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தானா? வேறு எந்த திறமையும் அல்லது கணினி பயிற்சியும் என்னிடமில்லை. இந்த குழப்பங்களுடனும் தயக்கத்துடனும் வீடு வந்து சேர்ந்தேன். என் இளைய சகோதரி பிருந்தா கதவை திறந்தாள். அவள் ஏக்கத்துடன் என்னை பார்த்தாள். நான் நல்ல செய்தியை சொன்னபோது வீட்டில் இருந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அந்த காசோலை பணத்தில் நான் அலுவலகத்திற்கு தேவையான புதிய ஆடைகளை வாங்கினேன்.
ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு என் முதலாளி வைத்த கோரிக்கையை கேட்டதும் என் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஒரு வாரமாகியும் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் நாள் முழுவதும் முதலாளியின் அறையிலேயே சும்மாக உட்கார்ந்து கொண்டிருப்பேன். எனக்கு லேப்டாப்பில் எந்த வேலையும் கற்றுத்தரவில்லை. அலுவலக கூட்டம் பற்றியும் அவர் என்னிடம் பேசவில்லை. நான் ஒரு அலங்கார பொம்மை போல, அழகாக செதுக்கப்பட்ட ஒரு காட்சி பொருளை போல, என் முதலாளி அதை பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சி அளித்துக் கொள்வதாக எனக்கு தோன்றியது. நான் அறையில் இருக்கும்போது அவர் தொடர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருப்பார். சில சமயம் என்னை கூட்டங்களுக்கு கூட்டிச் செல்வார். என்னுடன் அவர் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டார். நான் ஒரு தேவையற்ற பொருள் போல நாற்காலியில் அமர்ந்திருப்பேன். ஒரு வாரத்திலேயே எனக்கு இந்த வேலையில் சலிப்பு வந்துவிட்டது. ஒரு வாரம் கழித்து நான் முதலாளியிடம், நீங்கள் ஏன் என்னிடம் எந்த வேலையும் செய்யச் சொல்வதில்லை? நான் சும்மா உட்கார்ந்திருக்கவா இங்கே வருகிறேன் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவர் சிரித்தார். நீ அணிந்து வரும் உடையில் நான் உன்னை மற்ற வாடிக்கையாளர்கள் முன் உட்கார வைக்க முடியாது என்றார். அவர் பேச்சை கேட்டு என் ஆடையை ஒரு முறை பார்த்தேன். நல்ல ஆடை அணிந்திருந்தேன். தோள்களில் துப்பட்டா இருந்தது. என் தோற்றத்தில் எனக்கு எந்த குறையும் தெரியவில்லை. லேசான அலங்காரமும் செய்திருந்தேன். என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்ட அவர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து என் அருகில் வந்தார். நானும் நாற்காலியை விட்டு எழுந்து நின்றேன். அவர் எனக்கு எதிரே வந்து நின்றார். இந்த தோள்களில் விரிந்து கிடக்கும் துப்பட்டா, இந்த அழகான கூந்தலில் கட்டியிருக்கும் ஜடை, நீ கண்ணாடி முன் பார். இப்படியே உன்னை கூட்டிக் கொண்டு என் வாடிக்கையாளர்கள் முன் போனால் அவர்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டார்கள். உனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியின் அர்த்தம் தெரியுமா என்று கேட்டார். அவர் என் கண்களை பார்த்தார். அவருடைய கண்களிலிருந்து ஏதோ ஒன்று எனக்கு ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியது. நான் 2 அடி பின்னுக்கு நகர்ந்தேன். அவர் மீண்டும் என் அருகில் வந்து மெதுவாக பேசினார். ஒரு பர்சனல் செக்ரட்டரி என்பவள், எதிரில் இருப்பவன் அவளை பார்த்து கட்டுப்பாட்டை இழக்க வேண்டும். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது கூட அந்த மனிதனின் கண்கள் இவள் மீதே இருக்க வேண்டும். ஒரு வைரத்தை நன்கு பட்டை தீட்டினால்தான் அது மதிப்பு உயரும் என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே அவர் என் தலையில் இருந்த துப்பட்டாவை எடுத்து விட்டார். என் கூந்தல் ஜடையையும் அவிழ்த்து விட்டார். நான் உணர்வற்று நின்றிருந்தேன். அவர் என் மிக அருகில் நின்றிருந்தார். சற்றென்று நான் பின்னோக்கி நகர்ந்தேன். அவருடைய கண்கள் என் வேலையை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டன. நான் உடனே கலக்கமடைந்து விரைவாக என் துப்பட்டாவை எடுத்து போர்த்தி கொண்டு அலுவலகத்திலிருந்து நேராக வீடு வந்து சேர்ந்தேன். நான் நினைத்த அளவு அந்த வேலை எளிதானதாக இல்லை. என் முதலாளி வெளிப்படுத்திய அந்த அசிங்கமான எண்ணம் என் இதயமே துடிப்பதை மறக்கச் செய்தது. நானும் ஒரு முடிவெடுத்தேன். செலவழித்த முன்பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துவிட்டு மீதமிருக்கும் பணத்தை அம்மாவிடமிருந்து வாங்கி கொடுத்துவிட்டு வேலையை விட்டுவிட வேண்டும். அந்த அலுவலகத்தில் வேலை செய்ய என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. என் மனத்தை பலியிட முடியாது. நான் வீட்டிற்குள் நுழைந்த போது சாப்பாட்டு அறையிலிருந்து யாரோ பேசுவது கேட்டது, விருந்தினர்கள் போல. நான் உள்ளே நுழைந்த போது சில அறிமுகமில்லாதவர்கள் அமர்ந்திருந்தனர். என் தாயார் சிரித்தவாறே, இவள் ஆனந்தி, என் 2வது மகள் என்று என்னை அறிமுகம் செய்து வைத்தார். என் அக்கா தாரா அவர்களுக்கு எதிரே அமர்ந்திருந்தார். என் அம்மா எனக்கு இனிப்பு கொடுத்து, தாராவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது என்று கூறினார். இதை கேட்டதும் நான் என் முதலாளியை பற்றிய எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டேன். எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. தாரா அக்காவின் திருமணம் உறுதியானது. அவளுக்கு வயதாகி கொண்டே இருந்ததால் அவள் மனச்சோர்வுக்கு ஆளாகி இருக்கின்றாளோ என்று பயந்தேன். இன்று இந்த நல்ல செய்தியை கேட்டதும் எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. விருந்தினர்கள் சென்ற பிறகு என் அம்மா என்னிடம், அவர்கள் நல்ல குடும்பத்தினர், அதனால் உடனே சம்மதம் சொன்னேன். அவர்கள் 5 மாதத்திற்குள் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்கிறார்கள். எப்படியும் உனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது. வீட்டின் செலவுகளை நான் அப்பாவின் ஓய்வூதியத்திலிருந்து பார்த்து கொள்கிறேன். உன் சம்பளத்தில் தாராவுக்கு திருமணத்தை நடத்தலாம் என்று நினைக்கிறேன் என்று என் தாய் சொன்னபோது நான் அமைதியாகி போனேன். இரவு நேரத்தில் எனக்கு எப்பொழுதும் போல சூர்யாவின் அழைப்பு வந்தது. ஆனால் என் மனதில் என்னுடைய முதலாளி பேசிய வார்த்தைகள் தான் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தன. என் தாயிடம் நான் இந்த வேலையை விட்டுவிடப் போகிறேன் என்று எப்படி சொல்வது? அவர்கள் ஏற்கனவே என் அக்கா தாராவுக்கு நிச்சயம் செய்து விட்டார்களே. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தேன். என் அக்கா தாரா என் கையில் மொபைலை கொடுத்தபோது நான் திடுக்கிட்டேன். சூர்யா கூப்பிடுகிறான். நீ எங்கே கவனம் இல்லாமல் இருக்கின்றாய் என்றால் நானும் சுதாரித்து போனை எடுத்தேன். சூர்யா என்னை பார்த்து தாராவுக்கு திருமணம் நிச்சயமானதற்கு வாழ்த்து தெரிவித்தான். நல்லது, தாராவுக்கு விரைவில் திருமணம் நடப்பது சந்தோஷம் என்றான்.
என்னால் அவனுடன் சரியாக பேச முடியவில்லை. சூர்யா கேட்டான். ஆனந்தி, என்ன விஷயம்? நீ எப்போதும் போல் பேசவில்லையே என்றான். பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேனே என்றேன். தெரியுமா, நாள் முழுவதும் எனக்கு இந்த நேரத்திற்காகத்தான் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. உன் குரலை கேட்டால்தான் நாள் முழுவதும் இருந்த சோர்வை மறக்கிறேன் என்றான். பிறகு சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு போனை வைத்து விட்டேன். அவன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றான் என்று எனக்கு தெரியும். அவன் நாட்டை விட்டு புறப்படும் முன் என்னை பார்க்க வந்தபோது அவனை பிரிந்து செல்வதற்காக நான் எவ்வளவு அழுதேன். அவனது கண்களும் கலங்கியிருந்தன. ஆனால் அவன் என்னை தேற்றினான். ஆனந்தி, நீ அழுதால் என்னால் போக முடியாது. சிரித்து கொண்டே எனக்கு விடை கொடு என்றான். நான் கண்ணீரை அடக்க முடியாமல் அழுதேன். 4 வருடங்கள் என்பது குறுகிய காலமா சூர்யா என்று கேட்டேன். போகத்தான் வேண்டும் ஆனந்தி. உன்னை என் வீட்டிற்கு கூட்டி வரும் முன் குறைந்தபட்சம் என் சொந்த வீட்டையாவது கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போதுதான் பின்னால் கஷ்டம் இருக்காது. நீ இப்படி அழுதால் என்னால் போக முடியாது. பிறகு வாடகை குடித்தனத்திலேயே காலம் கழிய வேண்டியிருக்கும் என்றான். என் கண்ணீரை தன் கைகளால் துடைத்து விட்டான். நான் அவனை பார்த்து, நீ என்னை விட்டு 4 வருடங்கள் தனியாக இருப்பாயா என்று கேட்டேன். என் கேள்விக்கு அவன் கண்களில் ஈரம் கசிந்தது. உடனே கண்ணீரை துடைத்துவிட்டு, அதற்காகத்தான் உன்னை என் பெயரில் நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு போகிறேன். அதனால் உன்னை இழந்து விடுவேனோ என்ற பயம் இருக்காது. சூழல்தான் என்னை தனியாக இருக்க கட்டாயப்படுத்துகிறது. நம் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் அல்லவா என்றான். அவன் என் அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினான். நீ வெளியே வர வேண்டாம் என்றான். ஏன் என்று கேட்டேன். உன் எதிரே நான் போக விரும்பவில்லை. உன் கண்களில் கண்ணீரை பார்த்தால் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்றான். அவன் குரலில் நிஜமாகவே ஒரு சோகம் கலந்திருந்தது. சற்றென்று அவன் அறையை விட்டு வெளியேறினான். சூர்யா சிறுவயது முதலேயே எங்கள் வீட்டுக்கு வருபவன். நாங்கள் ஒன்றாக விளையாடி சண்டையிட்டு வளர்ந்தவர்கள். அவன் என்னை தொடர்ந்து சீண்டுவான். நான் சமையல் அறையில் இருக்கும்போது வந்து நான் சமைக்கும் வரை அருகில் நின்று என்னை தொந்தரவு செய்வான். சூர்யா ஒரு முறை கடும் கோபத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். நான் கல்லூரி முடிந்து திரும்பும்போது ஒருவன் என்னை தொந்தரவு செய்தான். அந்த வழியே வந்த சூர்யா அதை சற்றும் தாங்காமல் அவனை அடித்து மண்டையை பிளந்து விட்டான். ஆனந்தியின் அருகில் வர உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினான். அப்போதுதான் சூர்யா என் மீது எவ்வளவு ஆழமாக அன்பு வைத்திருக்கின்றான் என்று புரிந்தது. நான் 2 நாட்களுக்கு அலுவலகம் செல்லவில்லை. என் தாயார் காரணம் கேட்டபோது உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொன்னேன். ஆனால் 3வது நாள் முதலாளியின் கார் டிரைவருடன் எங்கள் வீட்டின் முன் வந்து நின்றது. என் தாயார் கூட, ஆனந்தி, ஏன் இப்படி விடுமுறை எடுக்கின்றாய்? இப்போதுதான் வேலைக்கு போயிருக்கின்றாய். விடுமுறையால் வேலையை இழந்துவிடப் போகிறாய். தாராவின் திருமணமும் நெருங்குகிறது என்றார். எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் தயாராகி அந்த காரில் ஏறி அமர்ந்தேன். முதலாளி தன் அலுவலக ஊழியர்களுக்காக தனிப்பட்ட காரை அனுப்ப மாட்டார் என்பதால் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த கார் அலுவலகத்திற்கு செல்லாமல் ஒரு பெரிய வணிக வளாகத்தின் முன் சென்று நின்றது. நான் டிரைவரை புரியாமல் பார்த்தேன். அவன், முதலாளியின் உத்தரவுப்படி உங்களை அலங்கரித்து இங்கிருந்து ஒரு 5 நட்சத்திர ஓட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அங்கே வெளிநாட்டிலிருந்து சில வாடிக்கையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் தான் கூட்டம் இருக்கிறது என்றான். நான் அந்த கடைக்குள் இருந்த ஒரு பெரிய உடை அலங்கார அறைக்கு சென்றேன். அங்கே எனக்காக ஒரு ஆடை தயாராக இருந்தது. அதை பார்த்ததுமே எனக்கு வெட்கத்தால் தலை குனிந்தது. அதை போட நான் மறுத்துவிட்டேன். டிரைவர் முதலாளிக்கு போன் போட்டு என்னிடம் கொடுத்தான். நான் முதலாளியிடம், நான் இப்படிப்பட்ட உடையை அணிய மாட்டேன் என்று சொன்னேன். முதலாளி சொன்னார், சரி, நீ என் பணத்தை திருப்பிக் கொடு. உன் வழியை பார். உன்னை விட அழகான பெண்கள் இந்த நகரத்தில் இருக்கின்றார்கள். என் காசுக்காக நான் விரும்பியபடி அவர்கள் எனக்கு காட்சி அளிப்பார்கள் என்றார். அந்த பணத்தில் என் தாய் தாராவுக்கு திருமண சீதனம் வாங்கிவிட்டார். வீட்டு செலவுகளுக்காக கொஞ்சம் செலவு செய்து விட்டார். என்னால் முதலாளியிடம் எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? நான் மௌனமானேன். இதுதான் என்னுடைய முதல் கட்டாயம். இதுதான் அந்த அநாகரிகமான ஆடையை அணியும்படி என்னை தள்ளியது. அங்கிருந்த ஒரு பெண் 1 மணி நேரத்தில் என் அழகை அலங்கார பொருட்களால் மேலும் ஒளிரச் செய்தாள். இந்த கேவலமான உடையிலும் இந்த கோலத்திலும் எனக்கு வெட்கமாக இருந்தது. டிரைவர் என்னை ஒரு அதிநவீன விலை உயர்ந்த 5 நட்சத்திர விடுதிக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு அறையில் என் முதலாளி சில வெளிநாட்டினருடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார்.
என்னை பார்த்ததும் அவர்கள் அனைவரும் கண்ணிமைக்கு மறந்து போனார்கள். என் முதலாளி எழுந்து என் தோள் மீது தன் கையை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். முதலாளி இப்படி நெருங்கி வருவது எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. எனக்கு இது போன்ற பழக்கம் இல்லாததால் நான் மிகவும் பதற்றம் அடைந்தேன். அந்த நால்வரில் நான் மட்டுமே பெண்ணாக இருந்தேன். உணவின் போதும் அனைவரின் கண்களும் என் மீதே இருந்தன. சாப்பிட்ட பிறகு என் முதலாளி என்னை அதே ஹோட்டலில் இருந்து மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறையில் நான், என் முதலாளி மற்றும் ஏறக்குறைய என் முதலாளியின் வயது உள்ள இன்னொரு மனிதர் இருந்தார். அந்த மனிதரின் கண்கள் என் மீதே இருந்தது. அவர் என் முதலாளி முன் இருந்த கோப்பில் கையெழுத்து இட்டுக் கொண்டிருந்தார். ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது போல. என் முதலாளியின் முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி தெரிந்தது. நல்லது, என் வேலை முடிந்துவிட்டது. இனி நான் வீடு செல்லலாம் என்று மனதிற்குள் நன்றி சொன்னேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பேரழிவு காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அப்போது ஒரு வெயிட்டர் உள்ளே வந்தார். அவர் கையில் ஒரு தட்டில் 3 பழச்சாறு கோப்பைகள் இருந்தன. முதலாளி ஒரு கோப்பையை என் முன் வைத்தார். வேறு வழியின்றி நான் அந்த பழச்சாற்றை குடிக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் முதலாளியும் அந்த மனிதரும் தங்கள் வேலை பற்றிய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த சாற்றை குடித்ததும் எனக்கு தலை சுற்றத் தொடங்கியது. என்னால் நிற்க முடியவில்லை. ஏன் இப்படி தூக்கம் வருகிறது என்று புரியவில்லை. என் தலை கடுமையாக சுழன்றது. அப்போது என் முதலாளி எழுந்து அந்த மனிதருடன் கை குலுக்கிவிட்டு அறையை விட்டு வெளியேறி கதவை மூடினார். அதுவரைதான் எனக்கு நினைவு இருந்தது. அதன் பிறகு நான் மயங்கி விழுந்தேன். எனக்கு நினைவு வந்தபோது அங்கே என் அழிவை தவிர கண்ணீர் விடுவதற்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. அந்த வெளிநாட்டு மனிதன் ஒப்பந்தத்திற்கு பதிலாக என்னை சீரழித்து விட்டான். நான் உணர்வு வந்ததும் கத்தி அலற ஆரம்பித்தேன். அந்த மனிதன் மது போதையில் இருந்தான். என்னை தொந்தரவு செய்யாதே. உன் முதலாளியின் டிரைவர் வெளியே உனக்காக காத்திருக்கின்றான். என் அறையை விட்டு வெளியே போ என்று அவன் வெறுப்புடன் சொன்ன வார்த்தைகள் என்னை உறைய வைத்தன. நான் எழுந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தேன். வெளியே முதலாளியின் கார் தயாராக நின்றது. அதில் டிரைவர் அமர்ந்திருந்தான். காரில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதேன். அவன் என்னை பழையபடி உடை மாற்றுவதற்காக அதே வணிக வளாகத்திற்கு கூட்டிச் சென்றான். நான் என் உடையை மாற்றிக்கொண்டேன். அந்த டிரைவர் என்னை வீட்டின் முன் இறக்கிவிட்டான். இரவு இருள் சூழ்ந்திருந்தது. என் வாழ்க்கையும் அந்த இருளில் மூழ்கி போனது. நான் காரில் இருந்து இறங்கும்போது டிரைவர் என் கையில் ஒரு காசோலையை கொடுத்தான். இது முதலாளி உனக்கு கொடுத்த போனஸ். நீ முதலாளியின் வாடிக்கையாளர்களை மிகவும் திருப்திப்படுத்தி இருக்கின்றாய் என்றான். அந்த வார்த்தை என் முகத்தில் வீசப்பட்ட கெட்ட வார்த்தைகளைப் போல இருந்தது. நான் அந்த காசோலையை வாங்கி கிழித்து போட முயன்றேன். டிரைவர், என்ன செய்கிறாய்? காசோலையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார். நீ இழந்தது திரும்பி வரப்போவதில்லை. இந்த காசோலையை வைத்துக்கொள். இது உனக்கு மிகவும் பயன்படும் என்றான். நான் அந்த காசோலையை கையில் சுருட்டி பிடித்து கொண்டு காரை விட்டு இறங்கி வீட்டிற்குள் நுழைந்தேன். என் கையில் இருந்த காசோலையை என் தாய் பார்த்தார். அதை கண்டு அவர்கள் கண்கள் அதிர்ச்சிகள் விரிந்தன. அந்த காசோலையில் 10 லட்சம் இருந்தது. என் தாய், ஆனந்தி, உன் முதலாளி ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தார் என்று கேட்டார். என் தாயின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நான் வெற்று பார்வையுடன் அவரை பார்த்தேன். இந்த பணம் என் அழிவுக்கானது என்று நான் எப்படி சொல்வது? உன் தாய், உன் முதலாளி உன் அக்கா திருமணத்திற்காக முன்பணம் கொடுத்திருப்பார். மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்றார். நான் மறுபேச்சின்றி தலையசைத்து விட்டு என் அறைக்குள் சென்றேன். என் படுக்கையில் விழுந்து அழுதேன். என் பலி கொடுத்த வாழ்க்கை என் அக்காவின் வாழ்வுக்கு வழி அமைத்து விட்டது. தாராவுக்கு தேவையான அனைத்து சீதனங்களும் தயாராகிவிட்டன. நான் அந்த முதியவரின் முகத்தை மீண்டும் பார்க்க விரும்பவில்லை. அதனால் அவருக்கு தொலைபேசியில் வேலையை விட்டு விடுவதாக தகவல் சொன்னேன். சூர்யா போன் செய்தபோது நான் சூர்யாவுக்கு பதில் சொல்லவில்லை. ஏன் பேசவில்லை? எப்படி பேசுவது? நீ விட்டு சென்ற ஆனந்தி இப்போது இல்லை. நான் என்னுடைய தன்மானத்தை இழந்து விட்டேன் என்று அவனிடம் எப்படி சொல்வேன்? என் தாய் நான் வேலைக்கு போகாததற்கு காரணம் கேட்டபோது ஏதோ ஒரு பொய் சாக்கு சொன்னேன். ஒரு நாள் என் தாய் தாராவுக்கு திருமண சீதனங்கள் வாங்கிவிட்டு வீடு திரும்பும்போது அவருடைய மார்பில் கடும் வலி ஏற்பட்டது. அப்போது அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இரவு அவருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது. எங்களிடம் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல எந்த வசதியும் இல்லை. அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் நான் என் தாயை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். மருத்துவர்கள், இன்னும் சில நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் உங்கள் தாய் இறந்து விடுவார் என்று கூறினார்கள். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. கட்டாயமாக நான் என் முதலாளிக்கு மீண்டும் போன் செய்ய வேண்டியிருந்தது.
நான் என் முதலாளியிடம் என் தாய்க்கு மாரடைப்பு வந்துவிட்டது, எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்றேன். முதலாளி, நீ வேலையை விட்டுவிட்டாய் அல்லவா, மறுபடியும் எனக்கு ஏன் போன் செய்தாய் என்று கூறிவிட்டு போனை துண்டித்து விட்டார். நான் கதறி அழுதேன். மறுநாள் நான் அவருடைய அலுவலக அறையில் கதியற்று நின்றேன். கைகூப்பி என் தாய்க்காக தயவு பிச்சை கேட்டேன். அந்த கல்லில் பிறந்தவன் முதலில் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள், நீ போனில் என்னிடம் பேசியது மிகவும் அநாகரிகம் என்றான். அவனைப் போல அகங்கார பிடிவாதம் கொண்ட மனிதனை என் வாழ்வில் நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் கதியற்றவளாக இருந்தேன். அதனால் அவன் காலடியில் அமர்ந்தேன். கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டேன். அவன் என் முகத்தை அருகில் கொண்டு வந்து சிகரெட் புகையை என் முகத்தின் மீது விட்டெறிந்தான். பிறகு வெறுப்புடன் சொன்னான், நான் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு பைசாவை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அன்று நீ ஹோட்டலில் மயக்கத்தில் செய்த வேலையை இன்றிலிருந்து நீ முழு விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நான் உன்னை பணக்காரியாக்குவேன். உன் தாய்க்கு அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்க வேண்டும். மேலும் இந்த ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டும். கையெழுத்து போட்ட பிறகு நான் உத்தரவிடாமல் எந்த வேலைக்கும் மறுப்பு சொல்ல அதிகாரம் உனக்கு இல்லை என்றான். அந்த கிழவன் என் முன் ஒப்பந்த பத்திரத்தை வைத்தான். அதில் கையெழுத்து போடு. உன் தாயின் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை நான் தருகிறேன். மேலும் தொடர்ந்து பணம் கொடுப்பேன் என்றான். அது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அடிமைத்தனம். அது ஒரு பாவ சேற்றுக்குழியாக இருந்தது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. என் தாய் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருந்தாள். நான் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் அந்த பேப்பரை பார்த்தேன். என் இழப்பை பற்றிய ஒவ்வொரு வார்த்தையும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அது 2 வருட ஒப்பந்தம். என் கைகள் நடுங்க அதில் கையெழுத்து போட ஆரம்பித்தேன். என் கண் முன் சூர்யாவின் முகம் தோன்றியது. ஆனால் அந்த நொடியில் என் தாயின் உயிர் எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அந்த பேப்பரில் நான் கையெழுத்திட்டு விட்டேன். அந்த நாள் என் உள்ளுக்குள் இருந்த ஆத்மா இறந்த நாள். அந்த மனிதனின் முகத்தில் ஒரு பிசாசின் புன்னகை படர்ந்தது. நான் கண்ணீரை துடைத்துவிட்டு, இப்போது எனக்கு பணத்தை கொடுங்கள், என் தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றேன். ஏன் இவ்வளவு அவசரம் என்றான். நான் மருத்துவரிடம் பணம் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் என்றேன். என் அழுகை நிற்கவில்லை. ஆனால் எதிரே அமர்ந்திருந்த அந்த மனிதன் இன்னும் சத்தமாக கத்தினான். என்னுடன் ஹோட்டலுக்கு வா. நான் உன் தாயின் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலில் என் டிரைவர் மூலம் கட்டுவேன். அறுவை சிகிச்சை முடியும் வரை நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்றான். நான் கோபம் நிறைந்த கண்களால் அவனை பார்த்தேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு கொடூரமான மனிதனை நான் பார்த்ததில்லை. நான் ஓடிவிடவில்லை. நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டேன். அவனுக்கு அடிமையாக கூட இருக்க தயாராக இருந்தேன். ஆனால் அந்த மனிதனிடம் மனிதாபிமானம் செத்து போயிருந்தது. நான் மருத்துவமனையில் இருந்த என் அக்கா தாராவுக்கு போன் செய்தேன். பணம் இப்பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேரும். அறுவை சிகிச்சை செய்யுங்கள், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது என்றேன். ஒரு வயதானவனிடம் என்னை ஒப்பு கொடுப்பது ஒரு சாபத்தை விட குறைவாக தெரியவில்லை. அந்த மனிதனின் மீது எனக்கு பெரும் வெறுப்பும் அருவெறுப்பும் உண்டானது. அந்த இரவு முழுவதும் என் வயதான முதலாளி என் உடலின் மீது தன் இச்சையை தீர்த்து கொண்டிருந்தார். அப்போது என் தாய் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தியும் எனக்கு தெரியவில்லை. நான் மருத்துவமனைக்கு சென்றபோது என் அக்கா தாரா என்னை கோப பார்வையுடன் பார்த்தாள். ஆனந்தி, உனக்கு அம்மாவை விட மீட்டிங் முக்கியமா என்று கேட்டாள். தாரா அழுது கொண்டிருந்தாள். நான் என் தாயின் உயிருக்காக என்ன விலை கொடுத்தேன் என்று அவளிடம் எப்படி சொல்வது? அவள் என்னை கட்டிப்பிடித்து அழுதாள். அம்மா இறந்து விட்டாள் என்றாள். அக்காவின் இந்த வார்த்தைகள் உயிருடனேயே என்னை கொன்றன. அவள், அறுவை சிகிச்சைக்கு பிறகு அம்மாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டது. உன்னை பற்றி தான் விசாரித்து கொண்டிருந்தார். அவர் உதட்டில் இருந்த ஒரே ஒரு பெயர் ஆனந்தி. ஆனந்தி எங்கே என்று கேட்டார் என்று அழுது கொண்டே சொன்னார். நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன். என் அடிமைத்தனம் மற்றும் தன்மானத்தை விற்றும் கூட என் தாயின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. நான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கினால் அந்த மானங்கெட்ட மனிதன் என் மீது வழக்கு தொடுப்பான். நான் என் வருங்கால கணவனுக்கு போன் செய்தேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றேன். அவன் காரணம் கேட்டான். ஆனந்தி, நீ சுய நினைவில்தான் இருக்கின்றாயா? என்ன நடந்தது என்று என்னிடம் சொல் என்றான். நான் சூர்யாவின் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் போனை துண்டித்து விட்டேன். நான் அவனுடனான உறவை முடித்து கொண்டேன். அவன் மீது பொய்களையும் துரோகங்களையும் சுமத்த விரும்பவில்லை. நான் தேர்ந்தெடுத்த பாதைக்கு முடிவு கிடையாது. இந்த பாதையில் பயணிக்கும் எந்த பெண்ணும் திரும்பி வரவும் முடியாது. மேலும் சூர்யா பணிபுரியும் நிறுவனத்தில் அவனுக்கு 4 வருட ஒப்பந்தம் இருந்தது என்றும் அவனது பாஸ்போர்ட் அந்த நிறுவனத்திடம் இருப்பதாகவும் எனக்கு தெரியும்.
அவன் 4 வருடங்களுக்கு முன்பு திரும்பி வர அனுமதிக்க மாட்டார்கள். எங்கள் வழிகளை பிரிப்பதே நல்லது. நான் உள்ளுக்குள்ளேயே செத்துப் போனேன். இனி வாழ எந்த ஆசையும் எனக்கு இல்லை. ஆனால் என் சகோதரர்களின் முகங்களை பார்த்தபோது இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு நான் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தேன். என் தாய் இறந்த செய்தியை என் முதலாளி கேட்டபோது அவர் ஏதோ சடங்கிற்காக வருத்தம் தெரிவித்தார். நான் இப்போது வழக்கமாக அலுவலகம் சென்றேன். என் முதலாளி அடுத்த முறை எப்போது ஒரு பணக்கார மனிதன் முன் என்னை படைத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தன் தொழிலை வளர்த்து கொள்வார் என்று காத்திருந்தேன். ஆனால் 1 மாதம் முழுவதும் கடந்துவிட்டது. முதலாளி என்னை எந்த பணக்கார மனிதன் முன்னும் நிறுத்தவில்லை. ஒரு நாள் நான் அலுவலகம் சென்றபோது என் முதலாளியின் அறையில் வேறு ஒரு அழகான பெண் அமர்ந்திருந்தாள். நான் விசாரித்த போது இவள்தான் என் புதிய பர்சனல் செக்ரட்டரி என்றார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, இப்போது அவர் என்னை வேலையை விட்டு நீக்கி விடுவார், என் உயிர் பிழைத்தது என்று நினைத்தேன். ஆனால் அவர் அதிக மகிழ்ச்சி அடையாதே, நீயும் என் செயலாளராகத்தான் இருப்பாய் என்றார். அதன் பிறகு என் முதலாளி அந்த பெண்ணைத்தான் ஹோட்டல்களுக்கு அழைத்துச் செல்வார். என்னை அலுவலகத்தில் விட்டு விடுவார். அவர் இல்லாத நேரத்தில் நான் அலுவலகத்தின் அனைத்து வேலைகளையும் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் அவர் என்னை கூட்டி செல்லவில்லை என்று. ஒரு நாள் அந்த ரகசியமும் உடைந்தது. அந்த வெட்கங்கெட்ட மனிதன் என் மிக அருகில் வந்தான். அவனது வெப்பமான மூச்சுக்காற்று என் முகத்தில் படர்ந்தது. நான் அவனை தள்ளிவிட முயற்சி செய்தேன். அவன் என் முகத்தை தன் கைகளால் இறுக பிடித்து கொண்டான். என்னை தள்ளிவிட உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்திருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டாயா? உன்னுடன் நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம் என்றான். நீ சந்தோஷப்படு. நான் இனி உன்னை மற்றவர்களின் முன் நிறுத்தப் போவதில்லை. உன்னை எனக்காகவே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் நீ என் இதயத்தை கவர்ந்து விட்டாய். இப்போது நீ எனக்கு மட்டுமே. இரவை குதூகலமாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அல்ல. அதற்காகத்தான் நான் வேறு ஒரு செயலாளரை நியமித்திருக்கின்றேன். நீ இப்போது எனக்கு மட்டும் உரியவள். என்னை நீ திருப்திப்படுத்திதான் ஆக வேண்டும் என்றான். இப்படி சொல்லிக்கொண்டே அவன் என் அருகில் வந்தான். நான் அவனை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தேன். அதன் பிறகு இது தொடர்கதையானது. ஒரு நாள் நான் அவனிடம், நீ என்னை விரும்புவதாக இருந்தால் என்னை திருமணம் செய்து கொள். என்னால் பாவத்தை தாங்க முடியவில்லை என்றேன். அவன், உன்னை ஏன் நான் திருமணம் செய்ய வேண்டும்? உன்னை போன்ற பெண்கள் பொழுதுபோக்கிற்கு மட்டும்தான், திருமணத்திற்கு அல்ல என்று கூறிவிட்டு சென்று விட்டான். நான் என் கடைசி கண்ணீரை துடைத்தேன். இனி என்ன செய்ய வேண்டும் என்று நான் மனதில் உறுதி செய்தேன். அவனுடைய அனைத்து காரியங்களையும் நான் புரிந்து கொண்டேன். இந்த 10 மாதங்களுக்குள் நான் அந்த மனிதனை என்னுடைய தயவில் இருக்கும்படி செய்துவிட்டேன். நான் இல்லாமல் அவன் பூஜ்யம். என்னுடைய அழகு அவனது இச்சையை ஆட்டி படைத்தது. அவன் என்னை காதலிக்க தொடங்கிவிட்டான் என்று சொல்வது சரியாக இருக்கும். அவன் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் எனக்கு மரியாதையுடன் மனைவி என்ற அங்கீகாரத்தை மட்டும் கொடுக்க மறுத்தான். நான் ஒரு கூட்டு கணக்கை தொடங்கினேன். அவனது அனைத்து பணத்தையும் அதில் மாற்றினேன். அவனது அனைத்து ஒப்பந்தங்களை பற்றிய தகவல்களையும் வைத்திருந்தேன். அவனது ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் 2வது கையெழுத்து என்னுடையதாக இருந்தது. நான் அவனை மதுவிற்கும் என் அழகிற்கும் அடிமையாக்கிவிட்டேன். இப்போது அவன் பல நாட்கள் ஹோட்டல் அறையில் போதையில் கிடந்தான். நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டேன். அவன் என் அருகில் வர முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு அதிகமாக மது கொடுத்து போதையை ஏற்றி விடுவேன். அவன் தன் சுயநினைவை இழந்து விடுவான். அவன் போதையில் இருக்கும்போதே அவனுடைய அனைத்து சொத்துக்களையும் அவனுடைய வீட்டையும் கூட என் பெயருக்கு மாற்றிக்கொண்டேன். அந்த பாதகனை பிச்சைக்காரனாக்க நான் விரும்பினேன். அவனுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடன் தான் ஒப்பந்தம் பேசினர். நான் அவனுடைய எல்லாவற்றையும் என் வசப்படுத்தினேன். நான் என்னை தியாகம் செய்து சம்பாதித்த பணத்தில் என் 2 சகோதரிகளுக்கும் மிகவும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தேன். அவர்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தேன். அந்த மனிதனின் அனைத்தையும் என் பெயருக்கு மாற்றிய பிறகு நான் ஒரு நாள் மிகுந்த பரபரப்புடன் அவருக்காக காத்திருந்தேன். நான் அலுவலகம் வருவதற்கு முன் அவருடைய நாட்காலியில் அமர்ந்து அவனுக்காக காத்திருந்தேன். அவனுடைய மகளின் பிறந்த நாளுக்காக வங்கியில் பணம் எடுக்க சென்றிருந்தான். ஆனால் வங்கி இனி நான் அனுமதித்தால் மட்டுமே அவனுக்கு பணத்தை கொடுக்கும். அந்த கிழவன் கோபத்துடனும் ஆக்ரோசத்துடனும் என் அறைக்குள் நுழைந்தான். நான் அவனுடைய நாற்காலியில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவனுக்கு பேரதிர்ச்சி உண்டானது. என் உதடுகளில் ஒரு கொடூர புன்னகை படர்ந்தது. என்னை பார்த்ததும் அவன் கோபமாக கத்தினான். ஆனால் நான் அவனை ஒரு கூர்மையான பார்வையால் நோக்கினேன். முதலாளியின் அறைக்குள் அனுமதி பெற்றுதான் நுழைய வேண்டும், இல்லை என்றால் வெளியே சென்றுவிட வேண்டும் என்றேன்.
என் பேச்சை கேட்டு கோபத்தில் உருமினான். என்ன உளறுகிறாய் என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தான். என்னுடன் மரியாதையாக பேசுங்கள், இல்லையென்றால் பாதுகாவலர்களை வரவழைத்து உங்களை தள்ளி வெளியேற்ற வேண்டியிருக்கும் என்றேன். அவன், நீ உன் தகுதியை மறந்துவிட்டாய் போல என்றான். சிறிது நேரத்தில் வக்கீல் உள்ளே வர அனுமதி கேட்டார். நான் அனுமதி அளித்தேன். அந்த வக்கீலிடம், இந்த மனிதனுக்கு இவனது தகுதியை காட்டுங்கள் என்றேன். வக்கீல் அவனிடம் அனைத்து காகிதங்களையும் காண்பித்தார். அதை பார்த்ததும் அவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் போல் நின்றான். அவன் அதிர்ந்து போனான். நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கத்தினான். நீங்கள்தான் எனக்கு போதை மருந்து கொடுத்து ஏமாற்றி ஒரு பாதகனிடம் என்னை ஒப்படைத்தீர்கள். பணத்திற்காக ஒரு வெளிநாட்டவனுக்கு என்னை விற்றீர்கள். நான் இப்போது என்னுடைய கணக்கை தீர்த்து கொண்டேன் என்றேன். அவனுடைய ஆணவம் திமிர் அனைத்தும் மண்ணில் கலந்தது. அவனது தொங்கிய முகத்தை பார்த்து என் உள்ளுக்குள் இருந்த துயரப்பட்ட பெண் என்று மகிழ்ந்தாள். நாளைக்குள் என் வீட்டை காலி செய்யுங்கள், இல்லையென்றால் தள்ளி வெளியேற்றி விடுவேன் என்றேன். அதுவரை நான் அந்த கண்களில் திமிர், ஆணவம், இச்சை மட்டுமே பார்த்திருக்கின்றேன். என்று கண்ணீரை பார்த்தேன். கதியற்ற தன்மையை பார்த்தேன். அவன் அழத் தொடங்கினான். என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சினான். ஆனால் நான் அவனது பேச்சை கேட்கவில்லை. பாதுகாவலர்களை அழைத்து அவனை வெளியேற்றச் செய்தேன். சில நாட்களுக்கு பிறகு அவனுடைய மகள் அழுது கொண்டே என்னிடம் வந்தாள். என் அப்பாவிற்கு மாரடைப்பு, மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய சொல்லியிருக்கின்றார். எனக்கு பணம் மிகவும் தேவை என்றார். நான் அந்த பெண்ணிடம் 1 வருடத்திற்கு முன் அவள் தந்தை என்னிடம் கையெழுத்து போடச் சொன்ன அதே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடச் சொன்னேன். இன்று அவள் என்னிடத்தில் கண்ணீருடன் கையெழுத்திட்டாள். நான் அவளை ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்தேன். டிரைவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவளது அப்பாவின் அறுவை சிகிச்சைக்கான பணத்தை கட்டச் சொன்னேன். நான் என் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். ஆனால் உள்ளுக்குள் பெரிதும் கலக்கமடைந்தேன். அந்த பெண்ணுக்கு நடக்கப் போகும் துயரம் என் உடலிலேயே ஏற்படுவதைப் போல உணர்ந்தேன். தவறு அவளுடைய தந்தையுடையது. ஆனால் ஏன் அந்த களங்கமில்லாத பெண் தண்டிக்கப்பட வேண்டும்? நான் உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு சென்று அந்த பெண்ணின் மானத்தை காப்பாற்றினேன். அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தேன். நான் ஒரு பெண். அந்த பாதகன் போல கொடூரமாக இருக்க என்னால் முடியாது. நான் அனுபவித்த துன்பம் எனக்கு புரிந்தது. நான் அந்த பெண்ணிடம் அவளுடைய அனைத்து சொத்துக்களையும் திரும்ப கொடுத்தேன். அவள் அழுது கொண்டே எனக்கு நன்றி சொன்னாள். அவளுடைய தந்தைக்கு அறுவை சிகிச்சை முடிந்து அவர் சுயநினைவு திரும்பிய போது உண்மையை அறிந்து என்னிடம் கைகூப்பி கெஞ்சினார். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயார். உனக்கு மனைவியாக மரியாதையுடன் வாழும் உரிமையை அளிக்க தயார். என்னை மன்னித்து விடு என்றார். ஆனால் அவர் மனைவியாவதை நான் விரும்பவில்லை. என் ஒப்பந்தத்தில் இன்னும் 1 வருடம் பாக்கி இருந்தது. ஆனால் என் முன்னாள் முதலாளி அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்து விட்டார். நான் வேலையை விட்டுவிட்டு தனியாக வாழ ஆரம்பித்தேன். என் சொந்த தொழிலை தொடங்கினேன். அங்கே தன் குடும்ப சுமையை தாங்கும் ஏழை பெண்களை வேலைக்கு அமர்த்தினேன். என் கதியற்ற தன்மையை பயன்படுத்தியது போல வேறு எந்த பெண்ணின் கட்டாயத்தையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று நான் விரும்பினேன். இனி வேறு எந்த ஆனந்தியும் ஒருவனுடைய இச்சைக்கு இலக்காக கூடாது. இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். 4 வருடங்கள் ஓடிவிட்டன. திடீரென ஒரு நாள் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு இளைஞன் என்னை பார்க்க விரும்புகிறான் என்றும் பெரிய ஆர்டருக்காக துணி தயாரிக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். நான் பெண்களை கொண்டு குழந்தைகளுக்கான ஆடைகளை தைக்கும் தொழிற்சாலை நடத்தி வந்தேன். ஒருவேளை அதற்காகத்தான் அவன் வந்திருப்பான். நான் அவனை உள்ளே அனுப்புங்கள் என்று சொன்னேன். என் சேலையின் முந்தானையை சரி செய்தேன். நான் கதவை திறந்தபோது எதிரே நின்றிருந்த மனிதரை பார்த்து என் உயிரே நடுங்கியது. கோட் சூட் அணிந்திருந்த அந்த இளைஞன் வேறு யாரும் அல்ல, அவன் சூர்யாதான். என் உதடுகளிலிருந்து எதிர்பாராத விதமாக சூர்யா, நீயா என்று வந்தது. சூர்யா, ஏன் நான் இங்கு வரக்கூடாதா என்றான். நான் சூர்யா இங்கிருந்து போக வேண்டும் என்று விரும்பினேன். அவன் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் அவனிடம் எதையும் சொல்ல விரும்பவில்லை. அவனை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இல்லை. அவன் என் முன் வந்து நின்றான். உன்னிடம் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றான். ஆனால் நான் சூர்யாவிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டேன். என் கண்ணில் வந்த கண்ணீரை துடைத்தேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்றேன். நான் இப்படி சொன்னதும் அவன் என் கையை பிடித்தான். சம்பந்தத்தை நீதான் துண்டித்தாய், நான் அல்ல என்றான். அவன் என்னை தன்னுடன் வெளியே இழுத்துச் சென்றான். என் தொழிலாளர்கள் அனைவரும் என்னை பார்ப்பதால் நான் அங்கே ஒரு சண்டையை உருவாக்க விரும்பவில்லை. நான் அமைதியாக அவனுடன் வெளியே வந்தேன். வெளியே ஒரு கார் நின்றது. இங்கே சண்டை வேண்டாம் என்று நினைத்தால் அமைதியாக காரில் ஏறு என்றான். நான் காரில் ஏறி அமர்ந்தேன். அவன் கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான். காரை விட்டு இறங்கி என் கையை பிடித்து கடற்கரையின் ஓரத்தில் அழைத்துச் சென்றான்.
சொல், என்ன நடந்தது? போனில் பேசிவிட்டு நீ என் வாழும் உரிமையை பறித்து கொண்டாயே. உனக்கு என்னுடன் இருந்த அனைத்து உறவுகளையும் முடித்துக் கொள்வது இவ்வளவு எளிதானதா? மோசமான சூழ்நிலைகள் யாருக்கும் வரலாம். ஆனால் தன் அன்பானவர்களுடன் யாரும் இப்படி செய்வதில்லை என்றான். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்று நான் மிகவும் அழுதேன். சூர்யா, நீ உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நான் நின்றிருக்கும் இடத்தில் உனக்கு இடமில்லை. நான் உனக்கு தகுதியானவள் இல்லை என்றேன். நான் அவனிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிடுகிறேன். அதன் மூலம் அவன் பாதையை மாற்றிக் கொள்ளட்டும் என்று நினைத்தேன். பிறகு அழுதவாறே அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். எதையும் மறைக்கவில்லை. அவன் அமைதியாக என் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டான். பிறகு, நான் செத்துவிட்டேனா ஆனந்தி? என்னிடம் ஏன் சொல்லவில்லை? ஏன் என்னிடம் தெரிவிக்கவில்லை? இதுதான் உன் காதலா? என் மீது ஒரு முறை கூட நம்பிக்கை வைக்கவில்லையா? ஒரு முறை கூட என்னை தன்னவன் என்று நினைத்து உன் கஷ்டத்தை என்னிடம் சொல்லவில்லையா? ஏன் மற்றவர்கள் முன் கைகூப்பி உன்னை நீயே அழித்து கொண்டாய் என்றான். மீண்டும் அவன் என் கண்ணீரை தன் கைகளால் துடைத்தான். சூர்யா, சரி, இந்த பேச்சை எல்லாம் மூடு. இப்பொழுது நீ சொல், உன்னை என் மனைவியாக்க நான் எப்போது உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்றான். நான் திடீரென அவனை பார்த்தேன். இதையெல்லாம் அறிந்தும் நீ என்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது? சூர்யா, உனக்கு வேறு ஒரு நல்ல பெண்ணும் கிடைக்கலாமே என்றேன். நான் ஒரு நல்ல பெண்ணோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்னும் உன்னை காதலிக்கின்றேன். நீ சொன்னதை கேட்ட பிறகும் என் மனதில் உனக்கான அன்பு துளிகூட குறையவில்லை. நீ கட்டாயத்தின் பேரில் தான் எல்லாவற்றையும் செய்தாய் என்று எனக்கு தெரியும் என்றான். நான் கண்களை விரித்து சூர்யாவை பார்த்தேன். ஒரு ஆணின் இந்த ரூபத்தை நான் சூர்யாவிடம் பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டது. அதனால் நான் அவனது வார்த்தையை மறுக்க முடியவில்லை. மேலும் நான் சூர்யாவை காதலித்தேன் அல்லவா? நான் அவனது அன்பை என் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்தேன். சூர்யா இன்னும் என் இதய துடைப்பில் வாழ்ந்தான். நான் திடீரென அழுது கொண்டே சூர்யாவின் மார்பில் சாய்ந்தேன். சூர்யாவும் என்னை தன் கைகளுக்குள் அணைத்து கொண்டான். வாழ்க்கை மீண்டும் புன்னகைத்தது. நான் என்னுடைய கடந்த கால துயரங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டேன். இப்போது நான் என் கணவனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.